அர்ஜுனா அவர்கள் சமநிலை பிரதிகளை சந்திச்சு ஏதோ கடத்தொழில் சம்பந்தமா கழிச்சிருக்கிறார். உண்மையின்படி அதுல அங்க இருக்கிறதுல கூடியவங்க சட்டவிரோதமாக தொழில் செய்கிறார்களும் கட்சி இந்தியாக்கள் முதல் கட்சி இந்தியாக்கள் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்கள் புரிஞ்சு கொள்ளணும். இதை உண்மையின்படி அவர் என்ன சொல்ல ஒவ்வொரு சமாசம் ஊடாக போய் கருவரங்கள மக்களை சந்திச்சிருக்கணும். அப்படி இவர் பாராளுமன்றத்திலே கடத்தொழில் சம்பந்தமான முறையில் தப்பா கலைப்பாரா இருந்தால் அடுத்தடி நாங்கள் வேற விதமா நாங்கள் கலைப்போம், நடவடிக்கை எடுப்போம். கட்டாயமா நாங்கள் இன்றைக்கு 15 வருஷம் முடிஞ்சது, ஒன்றையும் ஒன்றை கிளிக்கல. ஆனா நாங்கள் தங்களுக்கு சொத்து தருகிறவங்க. அர்ஜுனா எம்பி ஒவ்வொரு ஒருங்கிணைப்பு கூட்டத்திலேயும் ஒவ்வொரு கதையை காய்ச்சி கொண்டிருக்கிறார். அது விட இது விட சரி, உண்மையின்படி அது சரியா இருந்தால் அதுக்குரிய நடவடிக்கை எடுக்கத்தான் வேணும். கட்டாயமா அது உண்மையின்படி பிள்ளையின்படி அதற்கு நடவடிக்கை எடுக்கத்தான் வேணும். இங்க உள்ள பாராளுமன்ற உறுப்பினர் சரி மற்றதையும் சரி அங்க வெளிநாடு வழியா போய் கதைச்சு நீங்கள் என்ன குடும்புறீர்கள்? நீங்கள் அங்க காசு தண்டவும் உங்கள் இந்த பெரிய பவரை காட்டுவதால் அங்க போறீர்கள். இந்த அரசாங்கத்தால் ஏன் நடவடிக்கை எடுக்க முடியும்? இது ஒரு உலகத்தாலேயே தடை செய்யப்பட்ட ஒரு அழிவான தொழில். இழுவமடி தொழில் அழிவான தொழில். சட்டத்தை நடைமுறைப்படுத்துறவங்க லஞ்சங்களை வேண்டிக் கொண்டு சட்டங்களை நடைமுறைப்படுத்தாமல் இருக்கிறாங்க. இதுதான் பிரச்சனை. இன்றைக்கு முஸ்லீம் காங்கிரஸ் தலைவர் ரவு ஹக்கீம் இன்றைக்கு இந்தியாவுக்கு ஒரு நிகழ்வுக்கு போன இடத்துல அங்கே ஒரு மீடியாவுக்கு கொடுத்திருக்கிறார், ஊடகங்களுக்கு கொடுத்திருக்கிறார். என்று சொன்னால் இந்தியா இலங்கை மீனவற்ற பிரச்சனை பேசித்தான் தீர்க்கணும் என்று சொல்லி நாங்கள் பேசி என்னத்தை தீர்க்கிறது? எத்தனையோ தரக்கா பேசியாச்சுது. அடுத்தது 2 நாடும் சேர்ந்து ஒரு சட்டத்தை உருவாக்கி வச்சிருக்கிறோம். அந்த சட்டத்தை தான் நடைமுறைப்படுத்தி சொல்லி தான் நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இது இழுவாமடி தொழில் உலகத்திலேயே தடை செய்யப்பட்ட தொழில். இன்றைக்கு எங்கள் கடத்தொழில் அமைச்சர் கௌரவ சந்திரசேகர் சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு பேச்சுவார்த்தை எங்களுக்கு கிடையாது, இந்தியாவோட மீனவற்ற பிரச்சனை பேசலான்ற மாதிரி ஒரு கருத்தோட தெரிவிச்சிருக்கிறார். நாங்கள் பேசி நாங்கள் அழுத்து போச்சு. நீங்கள் சட்டவிரோதமாக எங்களை எல்லையை தாண்டி கொண்டு எங்கள் இந்த கடல் வளத்தை முற்ற அழிச்சு போட்டீர்கள். இந்த அரசாங்கத்தால் ஏன் நடவடிக்கை எடுக்க முடியும்? இது ஒரு உலகத்தாலேயே தடை செய்யப்பட்ட ஒரு அழிவான தொழில். இழுவமடி தொழில் அழிவான தொழில். அதைத்தான் நாங்கள் வெறுக்கிறோம். இந்தியா மக்கள் இந்த பாரம்பரிய மீனவரியோ அல்லது பாரம்பரிய தொழிலை நாங்கள் வெறுக்கல. அது இந்தியா இழுவப்படவும் முற்றுமுழுதாக நிறுத்தப்படவும். இல்லை என்று சொன்னா எல்லை தாண்டக்கூடாது, எங்களுக்கு எல்லைக்கு வரக்கூடாது. வராக இருந்தா தான் நாங்கள் அதுக்குரிய நடவடிக்கையை நாங்கள் பேச்சுவார்த்தை மூலமாக பேசி எங்களுடைய மக்கள் 2 நாட்டு மக்களும் சேர்ந்து பேசி கழிச்சு ஒரு நல்ல தீர்மானத்துக்கு வரலாம். இழுவமடி தொழில் செய்யும் வரையும் எந்த விதமான பேச்சுவார்த்தைக்கும் விடவே கிடையாது. 2 நாட்டு அரசாங்கம் சேர்ந்து ஏற்கனவே எடுத்துக்கப்பட்ட தீர்மானம் இருக்கு. 2016ஆம் ஆண்டு 2 அரசாங்கத்தாலையும் எடுக்கப்பட்ட தீர்மானம் இருக்கு. அந்த தீர்மானத்தை நடைமுறைப்படுத்தினாலே எங்களுக்கு காணும். இன்றைக்கு எங்களை உள்ளூர் எடுத்து பாருங்க, உள்ளூர் இழுவப்படகு மோசமான வேலையை செய்து கொண்டிருக்கு. அரசாங்கத்தால சட்டங்களை தீர்மானிக்கப்பட்டு சட்டங்கள் இருக்கு. அந்த சட்டங்களை நடைமுறைப்படுத்துறதுக்கு ஆட்கள் இல்லை. ஏன் நீங்க சட்டங்களை நடைமுறைப்படுத்தல? சட்டங்களை உருவாக்குறீர்கள். நாங்கள் உருவாக்க சொன்னாங்க சட்டத்தை. அப்ப இன்றைக்கு தமிழமைச்சர் வந்துதான் அதை ஊக்குவிச்சு சட்டவிரோதமான தொழில் எல்லாத்தையும் ஊக்குவிச்சு அதற்கு முன்னுரிமை கொடுத்திருக்கிறேன். இன்றைக்கு அப்ப நாங்கள் ஆளுநருக்கு எல்லாம் தெளிவா வடிவா எல்லாரும் கடிதங்களும் கொடுத்து எல்லாம் தெளிவா சொன்னாங்க. அப்ப அவர் அதுக்கு எங்களுக்கு முடிவு சொல்லியிருந்தார். கட்டாயமாக தாங்க கடத்தொழில் அமைச்சர் கூடி எல்லாரும் சேர்ந்து கூடி இதுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்க்கமான முடிவெடுத்து தாரப்பட்டு சொல்லி நாங்க போய் சொன்னோம். இன்றைக்கு 96ஆம் ஆண்டுல இருந்து இதைத்தான் சொல்லி கொண்டிருக்கிறீங்க. எல்லாரும் ஒருத்தரும் நடைமுறைப்படுத்த வக்கில்லாத இன்றைக்கு நாட்டில நடக்கிறத நடைமுறைப்படுத்த வக்கில்லாதாக்கள் உத்தியோகத்தன்மார். அதே மாதிரி தான் பாராளுமன்ற உறுப்பினர். இன்றைக்கு 2017ஆம் ஆண்டு பார்லிமெண்ட் நிறைவேற்றப்பட்டு வர்த்தகமானி அறிவிக்கப்பட்ட ஒரு சட்டத்தை கூட நடைமுறைப்படுத்த முடியாத அரசாங்கமும் உத்தியோகத்தன்மாரும். அப்படி புதிய அரசாங்கம் அதைத்தான் நாங்கள் எங்களுக்கு நீங்க சட்டத்தை நடைமுறைப்படுத்துங்க. சட்டத்தை நடைமுறைப்படுத்துறவங்க லஞ்சங்களை வேண்டிக் கொண்டு சட்டங்களை நடைமுறைப்படுத்தாமல் இருக்கிறாங்க. இதுதான் பிரச்சனை. அப்ப இதுகளை யார் நடைமுறைப்படுத்த? சட்டங்களா இருக்கிறதுக்கு நடைமுறைப்படுத்துறதுக்கு அதிகாரிகள் மாதிரி இல்லை. எல்லாரும் லஞ்சங்களை வேண்டிக் கொண்டு மௌனமா இருக்கிறாங்க. நேற்றைக்கு எங்கட யாழ் மாவட்ட சம்மேளனத்துல பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்கள் சமநிலை பிரதிகளை சந்திச்சு ஏதோ கடத்தொழில் சம்பந்தமா கழிச்சிருக்கிறார். உண்மையின்படி அதுல அங்க இருக்கிறதுல கூடியவங்க சட்டவிரோதமாக தொழில் செய்கிறார்களும் கட்சி இந்தியாக்கள் முதல் கட்சி இந்தியாக்கள். எங்க இந்த யாழ் மாவட்ட கூட்டுறவு திணைக்களத்தின் உதவி பணிப்பாளர் ஏசி கட்சிக்கு போய் கட்சியோட சேர்ந்து உண்மையான மீனவ பிரதிநிதிகளை வெளியேற்றி போட்டு கட்சி இந்தியாக்களை போட்டு சம்மேளனம் நடத்தி கொண்டு அந்த சம்மேளனத்துல இருக்கிறாங்களெல்லாம் சட்டவிரோதமான தொழில் செய்யறாங்க இருக்கு. நட்டப்பண்ணார் இருக்கிற சுருக்குவலார் இருக்கிற உள்ளூர் இழுவப்படாத செய்யறாங்க இருக்கிற. அப்ப அவை என்னத்தை வேண்டிவின? அர்ஜுனா அவர்கள் புரிஞ்சு கொள்ளணும். பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்கள் புரிஞ்சு கொள்ளணும். இதை உண்மையின்படி அவர் என்ன சொல்ல ஒவ்வொரு சமாசம் ஊடாக போய் கருவரங்கள மக்களை சந்திச்சிருக்கணும்.
அங்க வந்து என்ன பிரச்சனை கேட்டுக்கணும். அப்ப மக்கள் தெளிவான முறையில் இந்த பிரச்சனையை சொல்லிட்டு எங்கட சமாசத்துக்கு உட்பட்ட இடங்கள்ல இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு சொல்லி அதை விட்டுட்டு அங்க போய் யாழ் மாவட்ட சம்பளத்துல வந்து அவைய சொல்ல கேட்டுக்கொண்டு போய் பாராளுமன்றத்துல குழப்பி கூத்தாடுவதா இருந்தால் அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு நாங்கள் வேறு விதமான முறையில் நடவடிக்கை எடுக்க வேண்டி வரும் என்று சொல்லி அதில் நாங்கள் அன்பா கேட்டுக்கொள்றோம். பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா அவர்களை அன்பா கேட்டுக்கொள்கிறோம். இது வந்து உண்மையின்படி எல்லா ஒவ்வொரு சமாசமாக போய் அந்த கரையோர மக்கள்ல சங்கங்களை சந்திச்சு சங்கம் பிரச்சனையை தான் வந்து எடுக்கணுமே தவிர இது கட்சி இந்தியாக்களும் சும்மா நியமனம் கொடுத்து ஏசியால நியமனம் கொடுத்தாங்களே போய் அங்க போய் சட்டவிரோதமான தொழில் செய்யறாங்க இந்த முடிவை கேட்டு போட்டு சட்டவிரோதமான தொழிலுக்காக போய் பாராளுமன்றம் கலைக்கிறது தப்பான விஷயமா இருக்கும். அப்படி இவர் பாராளுமன்றத்திலே கடத்தொழில் சம்பந்தமான முறையில் தப்பா கலைப்பாரா இருந்தால் அடுத்தடி நாங்கள் வந்து வேற விதமா நாங்கள் கலைப்போம், நடவடிக்கை எடுப்போம் கட்டாயமா. அதுக்குரிய நடவடிக்கையில வந்து பாராளுமன்ற அர்ச்சனா அவர்கள் இருக்கணும். ஏன்னு சொன்னா இதுதான் யதார்த்தமா இருக்கு. இன்றைக்கு ஒவ்வொரு கட்சிக்காரரும் ஒவ்வொரு தங்களுக்கு செஞ்சாக்களை தூக்கி வச்சுக்கொண்டு தாங்கள் சொல்றதை செய்யும் கொண்டு சொல்லி உருவாக்கப்பட்டதுதான் சமாசம் சம்மேளனம். யாழ்ப்பாணம் என்றாலும் சரி, இன்றைக்கு வடமராட்சி என்றாலும் சரி, எல்லா இடத்துலயும் வந்து கரையோரங்கள்ல வந்து கடல் பெருக்கு கூடி கடல் வந்து ரோட்டோட வந்து அடிச்சு கடல் கரையிலாத்தையும் கொண்டு போது தொழிலாளிகள் படகுகள் இருக்கிறதுக்கு இடங்கள் இல்லை. இன்றைக்கு அந்த கடல் அணைகளை வேலைக்கு கட்டி இருந்தால் இன்றைக்கு கடல் வந்து கரை அடிச்சிருக்காது, ரோடுகள் செய்யப்பட்டிருக்காது, அதே மாதிரி படகுகள் செய்யப்பட்டிருக்காது. வடமராட்சியில அங்கே கிரடாவில் பிரிவில் வில்லேஜ் ஹோட்டல் அது வந்து கரையோரம் கடற்கரை காணியை பிடிச்சி கரையோரம் காட்டி கடல் வந்து அந்த மதில அடிச்சு கொண்டு இருக்கு. அதுக்கு அனுமதி கொடுத்ததார் கரையோர பாதுகாப்பு திணைக்களம். என்ன அதுக்கு அனுமதி கொடுத்தது? இன்றைக்கு ஒரு சிலர் அதை தான் சாட்டி கொண்டிருக்கிறேன். அவர்கள் கட்டிடம் கட்டலாம் என்று சொன்னால் நாங்களும் கட்டலாம். முதல் அதை போய் இடிச்சு போட்டுதாருங்க, நாங்கள் இடிக்கிறோம். அப்ப இதுக்கு இந்த அரசாங்கம் என்ன பதில் சொல்ல போதும்? நாங்கள் இன்றைக்கு 15 வருஷம் முடிஞ்சது. 15 வருஷம் முடிஞ்சும் ஒன்றையும் கிழிக்கல. ஆனா தாங்கள் தங்களுக்கு சொத்து தேடுறவங்க பார் என்றாலும் சரி, பெட்ரோல் சைட் என்றாலும் சரி, காணிகள் அரசாங்க காணிகளை வந்து ஆட்சி உறுதி முடிச்சும் 250-300 ஏக்கர் 2 பிடிச்சு வச்சிருக்கிறாங்க. அடுத்தது வந்து கூழ்வார் வச்சிருக்கிறாங்க. அடுத்தது வந்து ஷாப்பிங் சென்டர்கள் வச்சிருக்காங்க. அப்ப இதுகளுக்கு தான் அவங்க பாராளுமன்ற உறுப்பினராக போறாங்களே தவிர என்ன கூட மக்களுக்கு சேவை செய்யறதுக்கும் ஒன்றுக்கும் போயில்லை. இப்ப இன்றைக்கு அர்ஜுனா எம்பி வந்து ஒவ்வொரு ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலையும் ஒவ்வொரு கதையை காய்ச்சி கொண்டிருக்கிறார். அது விட இது விட சரி, உண்மையின்படி அது சரியா இருந்தால் அதுக்குரிய நடவடிக்கை எடுக்கத்தான் வேணும் கட்டாயமா. அவர் சொல்றது சரியா இருந்தால் நடவடிக்கை எடுக்கத்தான் வேணும். ஆனா தப்பா இருந்தால் அது உண்மையின்படி பிள்ளையின்படி அதற்கு நடவடிக்கை எடுக்கத்தான் வேணும். அவர் ஆதாரபூர்வமாக பேப்பர்ல வச்சு அதுக்குரிய டாக்குமெண்ட்ஸ்ல வச்சு கொண்டு காய்ச்சி கொண்டிருக்கிறார். அதனால நாங்கள் அதை வரவேற்கிறோம். ஏன்னு சொன்னாங்க மக்களுக்கு தெரியாத விஷயங்கள் எல்லாத்தையும் வெளிக்கொண்டு வரையில அதை நாங்கள் வரவேற்கிறோம். அப்ப இவரும் வந்து உனக்கு அலுவலில் வாயை பொத்தொன்று காய்க்கிறது உண்மை அவர் நாகரிகமற்ற செயல். உண்மையின்படி எல்லாரும் வந்து பிரச்சனையை அணுகி இந்த பிரச்சனைக்குரிய தீர்வு எப்படி தீர்க்கணும் சொல்லி அணுகணுமே தவிர ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்கள்ல வந்து விதண்டாவாதத்தை கலைச்சு இந்த கூட்டங்களை குழப்பி அப்படி ஒருவர் ஒரு கதையை சொல்றாருன்னு சொன்னா அதுக்குரிய தீர்வை காணணும். இது உண்மையா ஆதாரமா இருக்கா, சரி இதை ஆதாரமா காட்டுறான்னு சொன்னா அதுக்கு என்ன தீர்வு, அந்த தீர்வை தான் காணணும். இங்க உள்ள பாராளுமன்ற உறுப்பினர் சரி மற்றதும் சரி அங்க வெளிநாடு வழியா போய் கதைச்சு நீங்கள் என்ன புடுங்குறீர்கள்? நீங்கள் அங்க காசு தண்டவும் உங்களுக்கு பெரிய பவரை காட்டுறதால் அங்க போறீர்கள். நீங்கள் சரியான ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களா இருந்தால் முதல் உள்ளூர்ல எங்கட பிரச்சனையோ எங்கட ஜனாதிபதியோ அந்த பாராளுமன்ற அமைச்சர்மார் கூட்டத்திலே அமைச்சர்மார்கள் கூடி அங்கதான் முடிவெடுக்கணும். எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவெடுத்து ஒரு அமைச்சரவை கூடி அமைச்சரகத்துல தீர்மானத்தை எடுத்து ஜனாதிபதியோட கலைச்சு ஜனாதிபதி ஊடாக தீர்க்க பார்க்கணும். இது ஒன்றுமே இல்லாமல் விட்டுட்டு அவர் 2 பேர் வெளிநாட்டுல போய் அங்க போய் கதைக்கிறது, போய் இங்க போய் கதைக்கிறது. இது ஏன் என்ன அங்க போய் கதைச்சு என்ன புடுங்கினீங்களோ உங்களால? இதனால் வெளிநாடுகளுக்கு உங்களுக்கு செய்தலும் அவன் வந்து போர்க்குற்ற விசாரணைக்கு வர சொல்லி கேட்டு நீங்கள் அதை மறந்துறீங்க. மறந்து போட்டு புரியலப்பா வெளிநாடு வழி தெரிகிறீர்கள். நீங்கள் எங்கட பிரச்சனை முதல் தீர்க்கணும் என்றால் எங்கட பிரச்சனை தீர்வணும் என்று சொன்னால் எங்களது பிரச்சனை இதுதான் முடிவு. உடனடியாக அமைச்சரவை கூட்டத்தில் நீங்க அமைச்சரவை கூடிய அமைச்சரவை கூட்டத்தில் கதையுங்கோ, எங்க தீர்மானத்தை அவையிட்ட கொடுங்கோ, அவை ஆலோசனை அதுக்கு என்ன செய்ய முடிவு எடுத்தா ஜனாதிபதியோட கதையுங்கோ. அதுக்குரிய நடவடிக்கை யார் எடுக்கிறீர்கள்? எவன் எடுத்தீ? நீங்கள் எல்லாரும் ஒவ்வொரு ஆளாலையும் ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொரு திக்கம் 4 பக்கம் 4 திக்கம் 4 கதையை காத்து நிற்கிறீர்கள். இதால எங்க தமிழ் என்ன பிரச்சனை தீர்க்க முடியும்? உங்களால தீர்ப்பியலோ? இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, யாழ் மாவட்டத்தை பாருங்க, இன்னைக்கு என்ன நடந்தது? எல்லாத்தையும் சிதறடிச்சு சின்னாபின்னமாக்கி போட்டு நான் பெருசு நீ பெருசுன்னு சொல்லி இப்ப வீரம் கூறிக்கொண்டு இருக்கிறீர்கள். அதுக்குத்தான் நாங்கள் சொத்து தொடர்றதுக்கும் நான் பெருசு நீ பேச தயவு செய்து இனிமேத்தன்னும் மண்டை யோசியுங்க. உண்மையின்படி எங்களை தமிழ் தேசியத்துக்காக எல்லாரும் ஒன்றிணைந்து ஒரு குடையங்களை நின்று கொண்டு நீங்கள் அமைச்சர் யாழ் தமிழ் அமைச்சர் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் எல்லாம் சேர்ந்து இதுக்கு ஒரு நல்ல தீர்வை காண்றதுக்கு முடிவெடுங்கோ. அதைத்தான் உங்களை கேட்டுக்கொள்றது.